எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, ஏன் இந்த தீய சக்தியை கடவுள் அழிக்கலை? இந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல தோன்றுனா? சைத்தான்கிறவர் முதல்ல தோன்றினாரா, இல்லை கடவுளுங்கிறவர் முதல்ல தோன்றினாரா? நீங்கள் பைபிளில் ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கிறார். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் அந்த பாம்பு ரூபத்தில் சாத்தான் அப்படிங்கிறவர் இருந்ததாக பைபிளில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. கடவுள் தான் படைக்கிறாருன்னா அந்த சாத்தான் யார் படைச்சது? ஹி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். கடவுளுக்கு நிகரானவர். கடவுளையே சண்டைக்கு கூப்பிடுறார், கடவுள்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போடுறார், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்குன்னு சொல்கிறார். இவ்வளோ சக்தி மிக்கவர் அவர் எப்படி ஒரு தீய சக்தியை கன்வெர்ட் ஆனார்? இவங்க ரெண்டு பேரில் யார் முதல்ல தோன்றுனா? ஏன்னா இவர் அழிக்க முடியும்னா இவர் அழிச்சிருக்கலாமே, ஏன் இவர் அழிக்கலை? அறிவியல் ஒரு காரணம் சொல்லுது, அந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அறிவியல் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறத அடிப்படையில் அறிவியல் என்ன கோட்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு குரங்கு, இந்த இப்போ நீங்கள் உங்களுக்கு பரிணாம வளர்ச்சி பற்றியில் எதுவுமே தெரியாது, ஜீரோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குரங்கையும் பார்க்குறீங்க, ஒரு மனிதனையும் பார்க்குறீங்க. இப்போ அறிவியல் என்ன சொல்கிறதுனா, இந்த குரங்கு தான் இந்த மனுஷனாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. சச்சா, குரங்குலேருந்து குரங்கு வரும், மாமரத்துலேருந்து மாங்காய் வரும். ஒரு காலத்துலேயும் மாங்காய் மரத்துலேருந்து தேங்காய் வராது. அதன் அடிப்படையில் குரங்குலேருந்து மனுஷன் வரவே மாட்டான். ஆனால் பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று நடக்குது. இந்த டைம் மாதிரி இப்போ இந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த டைம் யாராலும் காட்ட முடியுமா? முடியாது. இந்த டைம்னு ஒன்று இருக்குதுன்னு நான் நம்பலைனாலும் இந்த டைம் எனக்கு ஓடும். இந்த டைம் நிறுத்த முடியுமா? முடியாது. சும்மா இருந்தாலும் ஓடும், வேலை செஞ்சாலும் ஓடும், என்ன பண்ணாலும் ஓடும். அதே மாதிரி இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒன்று. உங்கள் காலத்தில் நீங்கள் பார்க்காத வாழைப்பழங்களும் பூக்களும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. செயற்கை உருவாக்கப்பட்டது. இதை அழிக்க முடியுமான்னு கேட்டால் இதை அழிக்க முடியாது. இது உருவாயிருச்சு, அதனால் இதை அழிக்கவே முடியாது. இது மாதிரி தான் பரிணாம வளர்ச்சியும். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த குரங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் வந்தவன் தான் இந்த மனுஷன். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சைத்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவனுக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஆரம்ப காலத்தில் அவன் மட்டும் இருக்கும்போது அவன் நல்லவன். ஆனால் இந்த உலகம் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதில் பரிணாம வளர்ச்சிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் இதே ஆற்றலோடு இருந்தவன் பின்னாடி பல லட்சம் கோடி ஒளியாண்டுகளுக்கு பிறகு பரிணமித்து கடவுள் அப்படிங்கிற லைட்டாக மாறிட்டான். ஃபஸ்ட்டில் இருள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒளி முதலில் தோன்றியதா, இருள் முதலில் தோன்றியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருள் தான் முதலில் தோன்றியது. இருளை விளக்க வந்த ஜோதி கடவுள். ஆல்ரெடி வெளிச்சம் இல்லை. இதன் அடிப்படையில் அறிவியல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைத்தான்கிறவன் தான் முதல்ல இருந்திருக்கணும். அவனுடைய குணங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு தப்பாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ என்னன்னா, இதை தடுக்கணும் அப்படின்னா இவன் கேரக்டரில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அறியாமலேயே அவனுக்குள்ள மாற்றம் நடந்து ஒரு நாள் ஜீவன் அப்படிங்கிற ஜீவ ஒளி அப்படிங்கிறத வள்ளலார் சொன்னார். இந்த ஜீவ ஒளிங்கிற கடவுள் தன்மை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ரெண்டையும் நிறுத்துங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே மனுஷன், இங்கே குரங்கு, இங்கே கடவுள், இங்கே சைத்தான். இப்போது இந்த ரெண்டும் இதோட ஆரிஜின் தான் இதுவே இல்லையா? ஆனால் இந்த ரெண்டும் ஒன்றும் கிடையாது. என்னுடைய ஆரிஜின் இந்த குரங்கு, ஆனால் இந்த குரங்கோட நான் அட்வான்ஸ்டு மாடல். நான் சுயமாக சிந்திக்கக்கூடியவன். என்னால் இந்த குரங்குனால ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் எல்லாமே செய்ய முடியும். நான் வீடியோ எடுக்க முடியும், நான் பாட்டு பாட முடியும், நான் டான்ஸ் ஆட முடியும், கார் ஓட்ட முடியும், ஃப்ளைட் ஓட்ட முடியும், ராக்கெட்டில் போக முடியும். என்ன கிரகத்தில் என்ன இருக்க என்னால் எல்லாமே பார்க்க முடியும். அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு ஃபோன் போட்டு என்னால் கேட்க முடியும். இந்த குரங்குனால ஒன்றுமே பண்ண முடியாது. இதே மாதிரி தான் சைத்தான் இப்படி இருந்தால், ஆனால் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆகிய கடவுள் எல்லாமே செய்ய முடியும். என்னால் அந்த குரங்கை அழிக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் அந்த குரங்கை அழிக்க முடியும். ஆனால் இயற்கையோட விதிப்படி விலங்குகளும் நான் வாழ்கிறதுக்கு தேவை. விலங்கு அழிச்சிட்டேன்னா நான் வாழ முடியாது. அதே மாதிரி கடவுளுக்கு இப்படி ஒரு கோட்பாடு இருக்குது. அவங்களையெல்லாம் அழிச்சிட்டா கடவுள் இருக்க முடியாது. கடவுளுக்கு என்ன வேலை? கடவுளுக்கு என்ன வேலைன்னா, இவன் ட்ரபிள் கொடுப்பான், இவன் போய் காப்பாற்றுவான். திருட இல்லாத ஊரில் போலீஸ்க்கு என்ன வேலை? அப்போ திருட இருக்கணும். அதனால தான் திருடனும். இப்போ அவன் இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னாங்கன்னா, இந்த கடவுளுங்கிற தன்மையை அழிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் உங்கள் கையவே இப்படி உபயோகப்படுத்தலை, இப்படியே கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் நாளில் அந்த கை செயலிழந்து போயிடும். ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாமே அப்படி தான். நீங்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இந்த டிவி அப்படியே போட்டு வச்சுருந்து ரிப்பேர் ஆயிடும். கடவுளுக்கு எந்த வேலையுமே இல்லை. ஏன் நாட்டில் எந்த தப்புமே நடக்கலை, எவனும் கடவுள்கிட்ட முறையிடலை, எவனுக்குமே கடவுள் தேவைப்படலை அப்படின்னு
பல லட்சம் ஒளியாண்டுகள் இருந்துச்சுன்னா கடவுள் ஒரு நாளில் காணாமல் போயிடும். அப்போ இந்த நெகட்டிவ்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாசிட்டிவுக்கு வேலை. மிகப்பெரிய தியரி. இதில் அறிவியல், ஆன்மீகம் எல்லாம் கடந்து நானும் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த கருத்தை சொல்கிறேன். ஏன்னா ஐயா உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. என்ன சொல்கிறீங்க, ஒரு சைத்தான் போய் கடவுளுக்கு முன்னாடியா, என் பகவானுக்கு முன்னாடியா? அப்போ என் பகவான் அவனுக்கு பின்னாடி வந்தவனா? அவன் கெடுதல் பண்ணினது காரணத்தினால அப்படி நீ நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு அவதாரம் தான் கடவுள். அவனுக்கு கீழெல்லாம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ ஒரு குரங்கு மனுஷன் கம்பேர் பண்ணல நான் எவ்வளோ பெரியவாளாக இருக்கேன். அதே மாதிரி தான் அவன் ரொம்ப சின்னவன் சைத்தான்கிறவன். இந்த கடவுளுங்கிறவர் மிகப்பெரியவர். ஆனால் என்ன, அவன் தான் ஃபஸ்ட்டு தோன்றினான். அதுதான் அவன்கிட்ட இருக்கிற மைனஸ். இப்போ இந்த கடவுளையுமே, இந்த கடவுள்கிட்ட ஒரு புது கேரக்டர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கடவுள்லேருந்து புது அவதாரம் உருவாகும். அதுதான் கேரக்டர். இப்போ புரியுதா? ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா ஈசன் கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏன்னா ஒருத்தனை அழிச்சா எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு மரக்கட்டை எரிச்சா சாம்பல் உருவாகும். நீங்கள் எதை ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலை தான் நீங்கள் மாற்ற முடியும். அப்போ நான் ஒருத்தனை அழிக்கிறேன்னா அவனோட கர்மா எங்கே போச்சு? அந்த கர்மாவை ஈசன் வாங்கினார். ஒருத்தனை காப்பாற்றிட்டோம், அந்த கர்மா கடவுள்கிட்ட வருது அப்படின்னா கடவுளையுமே அதை அட்டாக் பண்ணும். அந்த கர்மா, அதுதான் கர்மாவோட சக்தி. அந்த கர்மாவோடைய சக்தியை உள்வாங்கி கிரகிச்சு அழிக்கக்கூடிய தன்மையில் யார் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அழிக்க முடியும். மற்றவங்களால் அழிக்க முடியாது. ஏன் லட்சுமிகிட்ட போய் நீங்கள் அழிக்கணும்னு கேட்கல? ஏன் போய் செல்வத்தை கேட்டீங்க? கொடுக்கறதுக்குன்னு சக்தி வேற, அழிக்கிறதுக்குன்னு சக்தி வேற. அதுதான் பிளாக் ஹோல் அப்படிம்பாங்க. சிவன் வந்து பிளாக் ஹோல். அதுக்குள்ளே ஒளி மட்டும் இல்லை, என்ன உள்ளே போனாலும் அதை எரித்து தின்னு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதுக்குள்ளே போனது என்னாச்சு? தின்னு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஆற்றலை நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கோ அவர் தான் சிவர். இவர் தேவையா? தேவை. பிரம்மா தேவையா? ஆமாம். படைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும், அழிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். இதை ஒருத்தரே செய்ய முடியுமா? ஒருத்தரே செய்ய முடியாது. ஏன்னா கர்மா. பரிகாரமே அப்படி தான் சொல்லுவாங்க. பரிகாரம் பண்ணுறவனுக்கு ஒருத்தனை நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ண கர்மா வந்து அட்டாக் பண்ணும். ஜாதகம் பார்க்குறதுமே அப்படி தான். நான் இப்போ சமீப காலங்களில் ஜாதகம் பார்க்குறதுல நிறுத்திட்டேன். நிறைய ஜாதகங்கள் ரிட்டன் பேக் அடிக்கும். இதெல்லாம் யார், எந்த ஜோதிடர் தாங்கி எதிர்த்து நிற்கிறாரோ அவர் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ணுவார். நான் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இழுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன். ஏன்னா நான் கடவுள் தன்மைக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நெகட்டிவெல்லாம் நிறுத்திட்டு பாசிட்டிவாக அப்படியே மேலோங்கி வர பண்ணிட்டேன். யாருக்காவது ஜாதகம் பார்த்து நான் தீர்வு பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் ரிட்டன் பேக். அதை அழிக்கணும், அதுக்கு நான் அதிகப்படியான எனர்ஜியை செலவு பண்ணணும். அதனால இது வேண்டாம். ஏன்னா நான் நிறைய பக்தர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மூலமாக இருக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன். என்கிட்ட எனர்ஜியை செலவாகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். தொடர்ந்து ஆற்றலை நான் பெருக்கி கொண்டே தான் இருக்கிறேன். எங்கெல்லாம் ஆற்றல் செலவாகுதோ அதெல்லாம் நிறுத்திட்டேங்கிறத விட கட் பண்ணி விட்டேன். ஆற்றலை பெருக்கிட்டு மட்டும் இருங்க. ஸோ இதன் அடிப்படையில் இருள் தான் முதலில் தோன்றியது. இந்த இருளை விளக்கவே தோன்றப்பட்ட ஒரு மகா அவதாரம் தான் ஒளி கடவுள். கேளக்கிய சித்தர் நமோ நமக.